2026 தேர்தல் தமிழகத்திலே ஜெயிக்கப் போவது யார்? நியூஸ் 18 வெளியிட்ட அதிரடியான கருத்து கணிப்பு. நண்பர்களிடம் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்றத்தில் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமே மிக மிக முக்கியமான ஒரு அதன் காரணமாகத்தான் தற்போது அதாவது கொஞ்சம் 4-5 மாதங்களுக்கு முன்பாக இருந்தே அனைத்து அரசியல் கட்சிகளும் மிக தீவிரமாக வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையிலே 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவும் மிகப்பெரிய வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் வரக்கூடிய கருத்து கணிப்புகள் மூலம் தமிழக மக்கள் மத்தியிலே அந்த மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நியூஸ் 18 வெளியிட்ட அதிரடியான கருத்து கணிப்புகள் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே அடுத்த முதலமைச்சராக யார் வர வேண்டும், அதே போல அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சி என்பது யாருக்குரிய ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு திமுகவிற்கு 35.8% நபர்களும் அதிமுகவிற்கு 33.8% நபர்களும் ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாக நியூஸ் 18 நிறுவனம் அதிரடியான கருத்து கணிப்பு வெளியிட்டது. 234 தொகுதியில் நடத்தப்பட்ட அந்த அதிரடியான கருத்து கணிப்புகள் அடிப்படையிலே திமுகவிற்கு 35.8%, அதிமுக கூட்டணிக்கு 33.8%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 19.2% வாக்குகளும் தற்சமயம் வெளியாகியிருக்கு. அதே போல சுயேட்சை வேட்பாளர்களுக்கு 6.5% வாக்குகள் விழக்கூடும் என கணிப்பு என்பது தற்சமயம் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போ திமுகவிற்கும் அதிமுகவிற்கு கூடிய வித்தியாசம் என்பது பாத்தீங்க அப்படின்னா வெறும் 2% வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் என்பது இருக்கிறது. இந்த 2% வாக்குகள் என்பது கண்டிப்பாக தேர்தல் நேரத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த 2% வாக்கு என்பது தேர்தல் நேரத்திலே அதிமுகவிற்கு கண்டிப்பாக 10% வாக்குகளாக உயரப்போகிறது. அது திமுகவிற்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்க போகிறது என தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் 18 நிறுவனம் அதிரடியான கருத்துக்களை வெளியிட்டு. அதே போல அடுத்த முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்ற கேள்விக்கு ஸ்டாலினுக்கு ஆதரவாக 33% பேர் வாக்களித்திருப்பதாகவும், அதே போல எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 30% பேர் வாக்குகளை அளிச்சிருப்பதாகவும், அடுத்தபடியாக விஜய் முதல்வராக வர வேண்டும் என 23% பேர் வாக்குகளை அளிச்சிருப்பதாகவும், மற்றவர்கள் வந்தால் நன்றாக இருக்கும் என 8.5% பேர் வாக்குகளை அளித்திருப்பதாகவும் தற்சமயம் நியூஸ் 18 நிறுவனம் அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. எது எப்படி பார்த்தாலும் தாளும் கட்சியை விட எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வெறும் சொற்பளவிலே தான் சதவீதம் என்பது குறைவாக இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் சரியானதாக வருமா, இதுதான் தேர்தல் நேரத்திலே பிரதிபலிக்குமா என பார்த்தால் வாய்ப்பே கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். தேர்தல் முடிந்து எடுக்கப்படக்கூடிய அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தான் 70% ஒத்து போகும். அதற்கு அடுத்தபடியாக தேர்தல் முடிவுகள் என்பது வெளியிடப்பட்டால் மட்டும்தான் 100% என்பது யார் ஜெயித்திருக்கிறார்கள், யார் யார் வெற்றி வாய்ப்பை பெறுகிறார்கள் என கருத்து கணிப்பு முடிவுகளை உண்மையாக முடியும் அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவிற்கு தமிழக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அமோகமான வாய்ப்பு என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா.